ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அப்படியே சுட 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 ஒரு மிஸ் பார்க்க போறோம். நான் நம்ம ஒரு விஷயம் ஒரு இடத்துல போட்டு விட்டேன். பிஃபோர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அத நான் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தேன். அதே வாய் தான் இப்ப வேற ஒரு விஷயத்த சொல்ல போகுது. அது நடந்துச்சா அப்படின்னா, அது நடந்துருச்சு. இப்ப நான் சொல்லப் போறது நடக்க போகுது. அதான். அது என்ன அப்படின்னா, செம ஒரு வைப்ன்னு சொல்லுவாங்கல்ல. அத பார்த்தோனே அந்த வைப் வரணும். அந்த மாரி ஒரு வைப்பு. எஸ், நான் ஆரம்பிச்சிடுறேன். 20 செகண்ட் மேல போயிடுச்சு பேச ஆரம்பிச்சு. அது என்ன வைப் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல் அவங்களுடைய இந்த ஒரு ஃபிலிம்ஸ் வந்துச்சு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. அத பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒண்ணு தோணலாம். கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் இணைஞ்சிருக்கிறாங்க. சும்மா பெருக்கி விட்டுருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். அத சொல்லிட்டு அப்படியே தலைப்புக்குள்ள போலாம். நான் ஏதாவது கார் கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்துரலான்ட்டு இருக்கிறேன். கார துடைக்கிற வேலைக்கு அப்படின்ற மாரி இருந்தது. அடாடாடாடாடா! கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நான் கலர் லைட்லாம் போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமல்ஹாசன் காமிச்சாங்க இல்லையா? உலகநாயகன் அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அட்டகாசமா இருந்தது. ஃபாரின் லேடீஸ் ஃபுல்லா இறக்கி இருக்கிறாங்க. கார துடைக்க விட்டுருக்காங்க. அவங்க லெஜெண்ட்ஸ பார்த்து சைட் அடிக்கிறதுன்ற மாரி அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அப்படி இருந்தது. எனக்கு இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் இருந்திருக்கும். இணையம் சில நேரத்துலலாம் இந்த மாரி விஷயங்கள் அப்படியே பத்திக்கும். அந்த மாரி பத்திக்கிச்சு. என்ன இதுல ட்விஸ்ட் அப்டின்னா, வந்திருக்கு. அதுக்கான அப்டேட் அவங்க சைட்லருந்து குடுத்துட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சேவன் வந்துருச்சு இல்லையா? அதோட அப்டேட் அது ரிலேட்டடா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது ரிலேட்டடா இன்னைக்கு ஃபுல்லாவே மொபைல் பக்கமே போகல அப்டின்றனால எனக்கு அது தெரியவே இல்ல. ஏன்னா எப்பவுமே நம்ம மொபைல் பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு நான் பார்க்கவே இல்ல. போயிட்டு இன்னைக்கு ஒரு மைண்ட் செட். இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு அத தெரிஞ்சுக்குவோம் அப்டின்ட்டு உள்ள போய் பார்க்குறேன். இந்த மாரி ஒரு கிளிம்ஸ் வந்திருக்கு. 47 வருஷம் கழிச்சு இந்த மாரி ஒரு ரீயூனியன் போட்டுருக்காங்க. என்னால நம்பவே நிஜமாவா? இல்லன்னா நம்மட்ட கூகுள் ஜி பொய் சொல்றாங்களா? அப்படின்ற மாரி நான் உள்ள போயிட்டு ஏஐல செக் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாரி ஒரு ஆஜா ராஜான்னு ஒரு சாங் வந்திருக்கு. சூப்பர்வா இருக்குன்னு அத பத்தி டீட்டெயிலா இத பார்த்தோனே எனக்கு அதிகமா ஆர்வமாயிருச்சு. செம்ம ஃபீலா இருக்கு. நான் அங்க பழ ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரோட்ல நின்னு. இதுல செம்ம மேட்டர் ஒண்ணு போட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சொன்னேன் இல்லையா? அத ஓப்பன் பண்ணி பார்த்தவுனே, அவங்க அட்டகாசமா நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு மைண்ட் எங்கேயோ போகுதுன்ற மாரி, இந்த கார் ஷெட் கம்பெனில கிளீனராவது வேலைக்கு சேர்ந்துரணும். இல்ல துடைக்கிற தம்பியாவது வேலைக்கு சேர்ந்துரணும். அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலு. ஜஸ்ட் ஃபன். உங்களுக்கும் தோணுச்சுல்ல? எனக்கும் தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதுல உள்ளத பார்க்கும்போது, நம்ம அந்த ஃபீல்ட்ல இதுல என்ன பேசுறது? அப்படின்ற மாரி நெறைய பேர் ஷார்ட்ஸ் அது இதுன்னுலாம் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரோடைய கண்ணாடி இறக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்க்கிறது. இங்க இவங்க யார் ஹீரோ, யார் வில்லன் கேட்கிறது. நான் இந்த டாபிக் ஆரம்பிக்கும்போதே, நான் ஏற்கனவே ப்ரெடிக்ஷன் பண்ணதெல்லாம் இப்போ ஒண்ணு சொல்லப் போறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ப்ரெடிக்ஷன் சொன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். தப்பா நினைக்காதீங்க. எவிடன்ஸ் டேட்டோட WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் என்ட்ட லைவாவே இருக்குது. அது ஒரு சேனல்ல இருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ்ல நீ அப்படி என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லு அப்படின்றத நான் போடுறேன். சில நேரம் அப்படி தோணும். நான் சொல்லுவேன். இத பார்த்தோனே நான் ஷூரா சொல்றேன். மிகப்பெரிய ஹிட்டு. அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன். தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணலாம். இவங்க முந்தைய படங்கள்ல என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ, அதெல்லாம் இணச்சு, கண்டிப்பா சூப்பர் ஸ்டாருக்கும், நம்ம உலகநாயகனுக்கும், நெல்சன் ஏதோ ஒரு பெரிய ட்ரீட் குடுக்கப் போறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. அதுல ஒரு குட்டி, குட்டி விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, இதான் அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் கை காட்டுறாங்க இல்லையா? அப்ப நான் இத எடுக்க மாட்டேன். இதத்தான் எடுப்பேன். ஆப்போசிட்டா தான் எடுப்பேன்ட்டு அந்த குட்டி, குட்டி அத எப்படி சொல்றது? அவங்களுக்குள்ள பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும். வேற எந்த ஹீரோவுக்குமே கிடையாது. ஸ்டேஜ்ல வச்சு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, எங்கேயுமே எங்கள மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு தகுந்த சாங்ஸ்லாம் போட்டுடுவாங்க. அது உண்மைதான். எப்படின்னா ஆரம்பத்துல ஒண்ணா நடிக்கும்போது, அவங்களுக்குள்ளேயே ஒரு இது, நீங்க இத மட்டும் பண்ணுங்க, நான் இத மட்டும் பண்றேன். நம்ம ஒண்ணா சேர்ந்து நடிக்கிறத தனித்தனியா பண்ணலாம்ன்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஓடிருக்கு. இது போக நெறைய வீடியோஸ்ல சில ஆக்டர்ஸ் அந்த டயத்துல என்ன பாண்டிங் இருந்தது அவங்களுக்கு, அத பத்தி ஷேர் பண்ணும்போது, கமல்ஹாசன் உச்சத்துல இருக்கும்போது, அப்பவே என்ன சொல்றேன். அப்ப இருக்கும்போதே சூப்பர் ஸ்டார் அப்ப நான் இந்த ஒரு இடத்த அடைஞ்சிருவேனான்ட்டு ரொம்ப கம்மியான உயரத்த தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட உயரம் என்ன அப்படின்றது தமிழ்நாடு இல்ல, இந்தியா வேர்ல்டுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வளர்ச்சி. அதுவும் பயங்கரமான வளர்ச்சி. சீரியஸா சொல்லணும்னா பயங்கரமான வளர்ச்சி. இது எவ்வளவோ நடிகர்கள் வந்தாலும், சேலரிலலாம் காலி பண்ணி விட்டாலும், யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களே இவங்களுடைய எப்படி சொல்றது? அவங்களே இவங்களோட ஃபேன்ஸ் தான். அந்த அளவுக்கு தான். நான் ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்த்துட்டு, ஒரு ஹீரோ பயங்கர ஃபேனா இருக்கேன். அப்போ பயங்கர ஃபேனா இருக்கும்போது, அப்படி ஒரு சீன் ஜர்க் ஆன மாரி, இது அத விட பயங்கரமா இருக்கே! அப்படின்னு நானு மெய்மறந்த படம் தான் படையப்பா. அப்ப அது எந்த ஹீரோவோட படமா இருக்கும் அப்படின்னு நீங்க என்னால கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ். அது நான் ஒரு நாள் தனியா சொல்றேன். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்கள வந்து அந்த டயத்துல நம்ம வளர்ந்து வர 96 அந்த டயத்துல வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க படத்த. அப்படியே ஒண்ணா வர வர நமக்குள்ள ஒரு ஃபீல் குடுக்கும். அதுல சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய படங்கள்லாம் வந்து ஹிட்லயும் பெருசா இருக்கும். அந்த ஸ்டைல்ஸ ஃபுல்லா நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசிச்சு, அதுக்குள்ள இருந்து யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டைல ஃபாலோ பண்ணாம இண்டஸ்ட்ரியிலயே கிடையாது. சீரியஸா. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு அபார வளர்ச்சி அப்படின்றது தெரியும். சில அரசியல் கருத்து முரண்பாடுகள் வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்கலாம் நெறைய பேருக்கு. அதனால அவங்கள வந்து ட்ரோல் பண்றது அப்படி இப்படின்னு என்னன்னா எப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்றது. இப்போ 2 பேருக்குமே சேர்த்து தான் சொல்றேன். அது எதார்த்தமா சமீப காலமா என்னென்னலாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிலர் வந்து வலதுசாரி கொள்கை, சிலர் வந்து இடதுசாரி கொள்கையில இருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடா இருக்கும்போது இந்த கருத்து முரண்பாடுகள் அப்படின்றது வரும். ஸோ அதுதான் வந்து காரணமே தவிர, மத்தபடி இவங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க லெஜெண்ட். அவங்க வந்து இப்போ விட்டாலும் இறக்கி விட்டா அடிப்பாங்க அப்படின்னு. நான் விஷயமா வந்து பேசினேன். பேசினவங்களுக்கு ரொம்ப ஏஜ் குரூப். லேண்ட் ரிலேட்டடா அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு 86ஓ 2ஓ சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்லும்போது ஒரு வார்த்தை வந்து கரெக்ட்டா சொன்னோம். இந்த பெருசுல அடிக்க ஆளே கிடையாது. அவன்லாம் எனக்கு ஜூனியர் அப்படின்னு. ஏன்னா அவன்லாம் எனக்கு ஜூனியர். அவன்லாம் அப்பதான் ஏஜ பத்தி நமக்கு யோசிக்கவே வருது. அந்த இதுக்காக சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, நான் வரும்போது அவர் உள்ள நடிக்க வந்தாரு அப்படின்னா, அந்த சில நினைவுகள், நான் வந்து அந்த இடத்துல காலேஜ் இது பண்ணேன். 10த்லாம் போட்டு பியூசி ஏதோ சம்திங் சொல்றாங்க. அத ஷேர் பண்றாங்க. அப்ப எப்ப இருந்து பார்த்துருக்காங்க, எப்ப வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப பயங்கரம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி இவ்ளோ நேரம் பேசுறதுக்கு இன்னும் பேசலாம். படம் வர வர அடுத்தடுத்து சில டாபிக்ஸ் ரிலேட்டடாலாம் இருக்கும். இது போக வந்து நம்ம இந்த சேனல்ல வந்து அதிகப்படியான இது ரிலேட்டட் உள்ள தகவல் எல்லாமே பேசுற ஐடியால இருக்கிறோம். இப்ப சூப்பர் ஸ்டார பத்தி பேசுனா மணிக்கணக்குல உட்கார்ந்து பேசலாம். உலகநாயகன பத்தி பேசினாலும் மணிக்கணக்குல பேசலாம். இவ்ளோ விஷயங்கள் இருக்குது. அப்படியே இன்ச்சா வந்து நம்ம நெல்சன் வந்து என்ன செதுக்கி குடுக்க போறாரு. அனிருத் பிஜிஎம் நொறுக்கி விட்டுருவாரு சொல்ல வேணாம். அவரு மத்தவங்களுக்கு வந்து போடுறதுல வந்து சிலருக்கு வந்து ஒரு மாரி ஏதாவது பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். ஏன் நான் சிலருக்கு அப்படி சொல்றேன்னா, அனிருத் சாங் ஃபுல்லா வந்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வந்து வேற ஒரு ஹீரோவோட ரசிகர்கள். அவங்க சும்மா ஃபன்னுக்கா சொல்லும்போது, சூப்பர் ஸ்டார் மட்டும் அவர் ஸ்பெஷலா போடுறாரு அப்படின்ட்டு. அது உண்மதான். ஏன் அப்படின்னா, அத கேட்கும்போதே ஒரே டைம் கேட்கும்போது அப்படி மாரி அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ரீசென்ட்டா வந்து நான் வந்து தலைவர் கலவரமே அப்படின்ற ஒரு இது ஒண்ணு பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்குன்னா, நா 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 அப்படின்ட்டு ஒரு ஹைப் குடுக்கும். அது வந்து நமக்கு அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாரி அந்த சாங்ஸ்லாம் தூக்கி அது இதுல உள்ளதா, வெளியில உள்ளதா, யார் போட்டது அப்படி எந்த டீட்டெயிலுமே தெரியல. அதெல்லாம் தூக்கி ஒரு சின்ன கிளிப்பிங்காவது இதுல வச்சு விடணும். ஒரு 30 செகண்டுக்கு. அந்த அளவுக்கு மாஸா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நீங்க நெனச்சு பாருங்க. 2 படமும் தனித்தனியா வரும்போது, அங்க ஒரு கூட்டம் இருக்கு, இங்க ஒரு கூட்டம் இருக்கு. பொதுவாவே. ரஜினியா இருக்கட்டும், உலகநாயகன் கமல்ஹாசன். இப்படி இருக்கும்போது 2 ஃபேன்ஸும் எவ்வளோ தியேட்டர் போடுவீங்க? மொத்தமா இறங்குனா எப்படி இருக்கும்? பழைய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் உள்ள வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நினைக்கும்போது, மொத்த தியேட்டர்லயுமே படத்த இறக்கி விடுங்க. ஒரு தியேட்டர் விடாம அப்டின்ட்டு. இந்த கருத்து இப்ப நான் பேசினேன் இல்லையா? அந்த கருத்த நான் இதுக்கு முன்னாடி லைஃப்லயே பேசினது கிடையாது. இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, ஏற்கனவே 1000 படம், 2000 படம், 5000 படம்னு சென்சார் வாங்கி, சின்ன பட்ஜெட்லருந்து பெரிய பட்ஜெட்ல தியேட்டர் கிடைக்காம, 10 தியேட்டர் குடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மானியம் கிடைக்கும் ரிலீஸ் ஆச்சுன்னா. அந்த மாரி எதுவுமே இல்லாம, இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நான் தான் இந்த வார்த்தைய சொல்றேன். எல்லா தியேட்டரும் போட்டு விடுங்க அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு 1 வீக்காவது அப்படி போட்டு விடணும். எதனால சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டுல அன்னைக்கு டேட்டுக்கு யாராவது போட்டிக்கு வாரேன் அப்படிலாம் இல்லாம, ஏன்னா இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் முன்னாடியே ஸ்டேஜ்ல வச்சு பார்த்துக்கினவங்கலாம் வந்து பொன்னியின் செல்வன் வரும்போது நானே வருவேன்னு வாண்டடா வந்திருக்காங்கன்னு, அந்த படத்த வச்சு அவர் தான் பேச்சுக்களில் வல்லவர் இல்லையா? அவரே பேசியிருப்பார். பேசும்போது தனுஷ் அவங்கள தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியும். நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா பேசலாம். இது வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாருக்குமே தெரியும். ஃபன்னா சில விஷயங்கள். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பழைய நினைவுகள் அது வருது எனக்கு. இந்த படம் வரும்போது, அப்படி நம்ம வந்து இது இருக்கணும். இப்ப ஜனநாயகம் வரும்போது ஒரு படம் போட்டிக்குன்னு வந்தது. அது என்ன ஆச்சுன்னு ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, சில ஸ்டாண்டர்டுன்னு இருக்காங்க உள்ள. அதுல அஜித்தா இருக்கட்டும், தளபதி விஜயா இருக்கட்டும், அவங்கலாம் மார்க்கெட்டோட உச்சத்துல இருக்காங்க. அவங்க சோலோ அவுட்டா ஏன்னா தியேட்டருக்கு வெளியில இருந்து நான் வந்து ஓப்பனிங் ரிலீஸ் அப்ப நான் பார்த்துருக்கேன். இப்ப நேத்துலாம் இல்ல. அப்போ இருந்தே பார்த்துருக்கேன். அது வந்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்கும். மதுர படத்தப்போ வந்து அந்த மாங்கா சாங் வந்து கூட்டமா முன்னாடி ஏறி ஆடுனது, வச்சது அப்பலாம் ஃபீல் செமையா இருக்கும். அப்பலாம் வந்து எனக்கு அவ்வளவா மெச்சூர் கிடையாது. நான் சொல்றது ரிலீஸ் ஆன அப்ப சொல்றேன். அப்போ வந்து எனக்கு ஒல்லியான ஹீரோயின் தான் ரசிக்க தோணுதே தவிர, குண்டா இருக்கவங்கள நான் ரசிக்க மறந்துட்டேன்.
இப்ப பார்க்கும்போது தான் நெறைய மெச்சூர்ட் ஆனோனே நெறைய விஷயத்த ரசிக்க ஆரம்பிக்கிறோம். அது வந்து அந்நேரம் இல்ல. எதுக்கு நான் இத பர்ட்டிகுலரா இந்த விஷயத்த சொல்றேன் அப்டின்னா, நாள் பட எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சுருவேன். ஒரு சாம்பிள் சொல்றேன். இத நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபீல் பண்ணலனாலும் அந்த ஏஜ் வரும்போது நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அது என்னன்னா, விஜய் சேதுபதி படத்துல ஒரு அத்தை பொண்ணு வருது. அந்த அத்தை பொண்ணு அவருக்கு பண உதவிலாம் ஹெல்ப் பண்ணுது அப்டின்ற மாரி கேரக்டர். சரியா? தமிழ்ல சொல்லியிருக்கேன். இது என்ன படம் என்னன்னு நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் படம். ஸோ முதல் படமா, 2வது படமா இது இவன் எத சொல்றான் அப்டின்ட்டு. இப்ப மெயினான மேட்டருக்கு வரேன். மெயின் ஏன் சொல்றேன்னா, சேம் திங் தான். ஆனா நம்ம கொஞ்சம் வேற மாரி போவோம். ஃபாரின் லெவல்ல போவோம் அப்டின்ட்டு. ஸ்பைடர்மேன் படத்துல தியேட்டர்ல பார்க்கும்போது சங்கரன்கோயில் கீதா தியேட்டர்ல பார்த்த அந்த ஃபீல். தியேட்டர்ல ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்பதான் ரிலீஸ் ஆகுது. அப்ப நான் குட்டி குழந்தை. ஓகேவா? அப்ப நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது எனக்கு நல்லா விவரம் தெரியும். தியேட்டர்ல போய் நாங்க தனியாவே படம் பார்ப்போம். இந்த ஒரு 4 படிக்கும்போது, 5 படிக்கும்போது தெனாலிலாம் தியேட்டர்ல போய் நான் கமல் அப்போ போய் பார்க்குறது. விருமாண்டிலாம் 2 தியேட்டர் இருக்கு. கௌரி சங்கர் சங்கரன்கோயில்ல. கீதாலயா 2 தியேட்டர்ல வந்து ஆளவந்தாலாம் 2 தியேட்டர் இருக்கு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. செம்ம ஃபீல் அதெல்லாம். இப்ப வாரேன் விஷயத்துக்கு. ஸ்பைடர்மேன் படத்துல வர்ற ஒரு பொண்ணு கொஞ்சம் அக்லி சம்திங் கண்ணாடிலாம் போட்டு ஒரு மாரி காமெடிக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொண்ணோட அந்த லவ் வந்து உண்மையானது. அந்த லவ்வ புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். 20 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா அப்போ வந்தது இப்ப போட்டு அந்த லவ் இந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கு. இந்த பொண்ணோட லவ் வந்து ஸ்பைடர்மேன் புரியலையேன்ற அளவுக்கு, "உனக்கு ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரவா? எடுத்துட்டு வரவான்னு" அவ பேசும்போது அதெல்லாம் ஃபீல்ங்க உண்மையிலேயே. அத வந்து நான் சொன்ன விஜய் சேதுபதி இந்த காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு தென்மேற்கு பருவகாலத்துல தான் சீன் இருக்குது. நீங்க போய் பாருங்க. அப்படி இல்லன்னா வேற படத்துல இருக்கும். ஓகேவா? அப்படி இங்கிட்டு வந்துக்கிட்டீங்கன்னா, இது பூ படத்துல அதே மாரி ஸ்ரீகாந்துக்கு இந்த மாரி ஒரு சீன்ஸ் அமையும். ஏன்னா, லவ்வ வந்து நெறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. லவ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா அந்த லவ் அப்படின்றது உண்மை. இப்போ சூப்பர் ஸ்டார் கமல், ரஜினி வந்து இந்த மேட்டர் ஃபுல்லா எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாரி நம்ம வந்து நெறைய தகவல் பேசிட்டே இருப்போம். இந்த வீடியோ போடுறது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி போட்டுருவோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள போட்டுறலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஆனா பார்த்த வீடியோக்கள் அது இது நெறைய வரதுனால, இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு குட்டியான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தபடி நம்ம இதுக்கு அங்கிட்டு போடுற வீடியோல வந்து வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு தகவல வந்து சுருக்கிருவோம். ரொம்ப லென்த்தா போடாம. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணு. அவங்க வந்து சரஸ்வதின்னு நெனைக்கிறேன் அந்த படம் பேரு. அதோடைய ஒரு கோட் ரிலேட்டடா இருக்கும். அந்த மூவியோட டீசர் வந்திருக்கு அப்படின்ற மாரி, நான் இந்த மேட்டர் சொன்னேன் இல்லையா? ஆஃப்டர் 47 இயர்ஸா சூப்பர் ஸ்டார் இந்த மாரி கமலஹாசன் இணையறாங்கல்ல, இந்த ஆர்டர்ல இது வந்து 4வதா வந்துருது. அது கூடவே வருத்தத்தோட ஜனநாயகன் சென்சார் ரிலேட்டடா நியூஸ் வந்தது. வருத்தம் தான். கில்லி மூவி வந்து இங்க ஜேஆர் தியேட்டர் ராஜபாளையத்துல போட்டிருக்காங்க. போஸ்டர் கீழ ஒட்டியிருந்தாங்க. அந்த படம் பார்க்க இப்ப போனோம் அப்டின்னா, ஒரே கல்ல 2